தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் நேற்றைய வல்வெட்டித்துறை உரையிலே அவர் கொடுத்த வாக்குறுதிகள், பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்று சொல்லி 10 வாக்குறுதிகளை தொகுத்து நேற்றொரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன், அவருடைய உரையில் மிக நுட்பமான ஒரு அரசியல் இருக்குது. அதை பற்றி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அதாவது ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரையில் ஒளிஞ்சிருக்கும் மிக நுட்பமான அரசியல் என்ன, அவர் தமிழ் மக்களுக்கு சொல்ல வந்த மிக நுட்பமான விஷயம் என்ன, ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு அவர் நேரடியாக விடுத்த சவால் என்ன, இது குறித்து தான் பார்க்க போகிறோம். அவருடைய உரைக்குள்ளே கண்ணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதாவது எப்படி என்று சொன்னால், இப்போ அரசியலமைப்பு மாற்ற போயிருந்தானே, அந்த மாற்ற போகிற அரசியலமைப்பில் என்ன விஷயம் இருக்குது, நாட்டில் உள்ள பிரச்சனைக்கு என்ன விதமான தீர்வை அரசாங்கம் முன்வைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்குது தானே பொதுமக்களாகி எங்களுக்கு. ஏன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்கணும். அவர்களுக்குள்ள ஒரு பொது நிலப்பாடு வந்த மாதிரியோ ஒன்றுபட்டு ஒரே தீர்வை கேட்குற மாதிரியோ தெரியலை, இதுவரைக்கும் ஒற்றுமைப்படவே இல்லை. எனவே அவைன்ற பாடு அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள் மறைமுகமாக சொல்லிட்டார், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு, இப்படியான ஒரு தீர்வை நோக்கித்தான் அரசாங்கம் நகருதுன்றதை மிக நுட்பமாக சொல்லிட்டார். அதாவது இந்த சொல்லுவோம் மூட் செட் பண்ணுறேன்னு சொல்லி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் கூட்டத்தை தயார்படுத்துறது. அப்படியான ஒரு தயார்படுத்தலை தான் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார், என்ன விதமான கருத்தை சொல்லியிருக்கிறார்ன்றதை விரிவாக பார்க்கலாம். வல்வெட்டித்துறையில் திரண்டு வந்திருந்த அவ்வளவு மக்கள் கூட்டத்தையும் பார்த்து ஜனாதிபதி சொல்கிறார், நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள்தான், எங்களுக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லை, எங்களுடைய அப்பாவோ அல்லது அப்பப்பாவோ அல்லது எங்களுடைய பரம்பரையோ அரசியலிருந்து வரையில் நாங்கள் மிக மிக சாதாரணமாக ஆக்கள், நீங்கள் எப்படி சாதாரணமான ஆக்களோ அதே மாதிரி நாங்களும் சாதாரணமான ஆக்கள், உங்களுக்கு நாங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம், நீங்களும் ஒன்றுதான், நாங்கள் ஏனைய பழைய அரசியல்வாதிகள் இருக்கிறது தானே, அவையில் விட்டுருவோம். அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பற்றி நிறைய சொன்னவர். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பரம்பரை, அரசியல் பரம்பரை, மூத்த குடிமக்கள், அப்பா ஜனாதிபதி, அப்பப்பா ஜனாதிபதி, மாமா ஜனாதிபதி, இந்த மாதிரி பரம்பரையாக தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த நாட்டில் பிரிவினையை உருவாக்கினவர்கள், பிரச்சனைகளை உருவாக்கினவர்கள். எனவே அவர்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளுவோம், அவைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் இந்த நாட்டில் சந்தோஷமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், ரோட்டை போடுவோம், நல்ல குடிநீரை கொண்டு வருவோம், நல்ல பள்ளிக்கூடங்கள் காட்டுவோம், எல்லா விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டு வருவோம், இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், எல்லாம் செய்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி சொன்னவர். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இதில் அவர் 90% சிங்கள அரசியல்வாதிகளை தாக்கி பேசினவர். 90% சிங்கள அரசியல்வாதிகள், 10% எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளையும் லைட்டாக தாக்கி பேசினவர். அதில் ஆழமாக போக அவர் விரும்பலை. என்று சொன்னால், வந்திருக்கிறார்கள் தமிழ் கட்சிகளினுடைய அபிமானிகளாக கூட இருக்கலாம் தானே, அந்த தமிழ் கட்சிகளை சார்ந்தாக்களாக கூட இருக்கலாம். எனவே ஒரு அளவுக்கு மேலே தாக்கி பேசினாலோ அல்லது குறை சொல்லி பேசினாலோ சில வேளை அது பொதுமக்களுக்கு பிடிக்காமல் போயிடும் என்றதுக்காக நுட்பமாக ஜனாதிபதி என்ன செய்தவர் என்று சொன்னால், 90% சிங்கள அரசியல்வாதிகளையும் 10% தமிழ் அரசியல்வாதிகளையும் குறை சொல்லி, அவர்கள்தான் கடந்த காலத்தில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்ததற்கு இவர்கள் தான் காரணம், எனவே நாங்கள் எல்லாரும் அதிலிருந்து விடுபடுவோம், நாங்கள் ஒரு புதிய உலகத்தை நோக்கி போவோம் என்று சொல்லி சொன்னவர். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஒன்று உருவாக்கப்படுது. அதாவது பொதுமக்களை இப்போ நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம், எங்களுடைய அரசியல் கட்சிகளையும் தேவையில்லாம் காய்ச்சி கொண்டிருக்கணும், இவியல் கதைச்சு கொண்டிருக்கிறது எல்லாம் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல, ஜனாதிபதியை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி கிடக்குது, அவர் சொல்றதெல்லாம் சரியாக தானே இருக்குது, கடந்த கால ஜனாதிபதி மாதிரி செய்த பிள்ளைக்கு இவர் என்ன செய்வார், இவர் நல்லா தானே கதைக்கிறார், இவர் நல்ல தீர்வு திருவர போறடக்கு, எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் சும்மா தேவையில்லாமல் கத்தி கொண்டிருக்கணும், நடக்காத உண்ட நடக்க மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும், எனவே இவேண்ட அரசியலை விட ஜனாதிபதியின் அரசியல் நல்லா இருக்கு போலடக்கு என்று சொல்லி சாமானிய மக்கள் நினைக்கிற அளவுக்கு இருந்தது ஜனாதிபதியினுடைய பேச்சு. இதுக்கு எதிராக எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன விதமான அரசியலை முன்னெடுக்க போயிடும், என்ன விதமான கருத்துக்களை சொல்ல போயிடும் என்று சொல்லி தெரியல. அது ஒரு பக்கம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் என்று வரையக்குள்ள அது அரசாங்கமோ தமிழ் அரசியல் கட்சிகளோ எவராக இருந்தாலும் தங்களுடைய நிலப்பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கணும் என்றதில் அவையில் ஒவ்வொருத்தருமே கவனமாக இருப்பினோம். இதில் யார் வெற்றி பெற போயினம்ன்றது கடைசியாக மக்கள் எடுக்கிற முடிவு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி தன்னுடைய நிலப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டார்.
சொல்லிட்டார். கடந்த கால அரசியல்வாதிகளை விடுங்கோ, சிங்கள அரசியல்வாதிகளையும் விடுங்கோ, தமிழ் அரசியல்வாதிகளையும் விடுங்கோ, நாங்கள் வந்து சந்தோஷமா இருப்போம், புதிய உலகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அது ஒரு நுட்பமான ஒரு வசனம் என்று சொன்னவர். நாங்கள் தனிநாடு பெற்றுத் தருவோம் என்று சொல்லி தேர்தலில் குதிச்சாக்களை வந்து நீங்கள் நிராகரிச்சிருக்கிறீர்கள். அவைக்கு வந்து நீங்கள் வாக்கு போடல. தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுக்கு தான் நீங்கள் வாக்கு போட்டிருக்கிறீர்கள். அதன் மூலம் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு பழைய அரசியல்வாதிகள் வேண்டாம், அதாவது 90% சிங்கள அரசியல்வாதிகள் வேண்டாம் என்று சொல்றதன் மூலம் இங்கே இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளும் வேண்டாம் என்றதான் அதனுடைய அர்த்தம். எனவே இவ்வளவு தெளிவாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது அரசியலமைப்பை மாற்ற போயினம் தானே. அந்த அரசியலமைப்பில் வந்து என்ன விதமான தீர்வை வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, நாட்டில் உள்ள பிரச்சனைக்கு அரசாங்கம் முன்வைக்க போதுன்றதை கிட்டத்தட்ட சொல்லிட்டார். ஆனால் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூட் செட் பண்ணுறேன்னு சொல்லுவோம், அதாவது வந்து மக்களை வந்து தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இதுதான் தீர்வு, இப்படித்தான் ஒரு தீர்வு வரும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து ஆளுக்கு ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும். அவையே ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு இன்னும் வரவே இல்லை. அரசியலமைப்பை மாற்றக்குள்ள இதைத்தான் கேட்க போகிறோம், இப்படித்தான் கேட்க போகிறோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கும் வரையலை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஜனாதிபதி தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டார். இது இப்படித்தான் போப்பது, இன்ன விதமான தீர்வு தான் கிடைக்க போதுன்றதை கிட்டத்தட்ட சொல்லிட்டார். அதை வந்து சுற்றி வளைக்காமல் நான் நேரடியாகவே சொல்கிறேன். அதாவது வந்து சமஷ்டி கிடையாது, போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் அதெல்லாம் கிடையாது. ஐக்கிய இலங்கைக்குள்ள தான் தீர்வு. இலங்கை வந்து இனி பிரிபட மாட்டாது, வடக்கு கிழக்கு வந்து இணைக்கப்பட மாட்டாது. ஐக்கிய இலங்கைக்குள்ள தான் தீர்வு. அதுக்கு மக்களாகிய நீங்கள் தயாராக வேண்டும் என்றுதான் நேற்று ஜனாதிபதி அவர்கள் சுத்தி வளைச்சு மறைமுகமாக எப்படியெல்லாம் நுட்பமாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்க தன்னுடைய வல்வெட்டித்துறை உரையில். அதை நீங்கள் ஆழ்ந்து கேட்டீங்கன்னு சொன்னால், உன்னிப்பாக அவதானித்து கேட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மை. சரி, எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் இதுக்கு என்ன விதமான எதிர்வினையை ஆற்றப் போகிறார்கள்? முதல்ல வந்து அவைக்கு விளங்கிச்சோ இல்லையா நேற்று ஜனாதிபதி என்ன சொன்னவர் என்று சொல்லி. எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வந்து ஒரு உண்மையொன்றை சொல்லணும், ஒரு மிகப்பெரிய உண்மையொன்றை சொல்லணும். என்னென்று சொன்னால், நீங்கள் சமஷ்டி வாங்கி தருவீங்களா இல்லையா? அதை நோக்கித்தான் அரசாங்கம் போகுதா இல்லையா? உங்களால் அது முடியுமா இல்லையா? அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும். சும்மா வந்து தமிழ் மக்களை வந்து உசுப்பேற்றக்கூடாது. நாங்களுக்கு அது வாங்கித்தரோம், இது வாங்கித்தரோம், வடக்கு கிழக்கு இணைப்போம், அப்படி இப்படி என்று சொல்லி உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக நீங்கள் வந்து உசுப்பேற்றக்கூடாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாக்குறுதியில் கொடுத்து மக்களை வந்து ஒரு திசை நோக்கி தள்ளி போட்டு கடைசியாக மக்களை வந்து அம்போண்டு கைவிட்டுட்டு போகக்கூடாது. தானே மக்கள் வந்து எத்தனை ஏமாற்றங்களை தான் தாங்கிறது. மக்கள் வந்து ஏற்கனவே நொந்து போயிருக்கணும். எனவே தமிழ் அரசியல் கட்சிகள் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும், இல்லை எங்களை நம்புங்கோ, நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று போராடி உங்களுக்காக நாங்கள் தீர்வை வாங்கி தருவோம், சமஷ்டியை வாங்கி தருவோம், காணி போலீஸ் அதிகாரங்கள் எல்லாத்தையும் வாங்கி தருவோம், அல்லது அதை விட சிறந்த ஒரு தீர்வை வாங்கி தருவோம், எங்களை நம்புங்கோன்னு சொல்லி அடித்து சொல்லணும். அப்படி இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும். இங்கே பாருங்கள் மக்களே, இவ்வளோதான் எங்களால் முடியும், நாங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறோம், நடக்கிறதா நடக்கும், இதுதான் இப்படி தான் பிரச்சனை என்று சொல்லணும். ஏன்னு சொன்னால் மக்கள் வந்து இன்றைக்கு ஒரு நடுவில் இருக்கணும். இதை நம்புறதா அதை நம்புறதா, இவன் பக்கம் போகிறதா அவன் பக்கம் போகிறதா. ஏற்கனவே வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்டு 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்ட போதே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் விளங்கி வச்சிருந்திருக்கணும் இது எதை நோக்கி போப்பது என்று சொல்லி. எனவே அந்த வாக்குகளோட வீதமும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் வந்து மேலும் அதிகரிக்கக்குள்ள எதிர்காலத்தில், அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வந்து தமிழ் மக்கள் இன்னும் வாக்குகளை போடையக்குள்ள வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னு சொன்னால், நேற்று வந்து மக்கள் கைதட்டி ரசிக்கவே, ஜனாதிபதியினுடைய ஒரு ரசிக்கவே, ஜனாதிபதியை வந்து மிக அன்பாக வரவேற்றவே, அவரோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதும், அவரோட சேர்ந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரன் மாதிரி, கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி தமிழ் மக்கள் நேற்று, அதாவது யாழ்ப்பாண மக்கள் நேற்று ஜனாதிபதியை வரவேற்ற அந்த விதம் வந்து ஜனாதிபதியால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அன்பை வந்து அள்ளி கொடுத்திருக்கிற மக்கள். எனவே சுருக்கமாக சொல்ல போனால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான ஆதரவு வந்து அதிகரித்து கொண்டு போகுது. தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கான ஆதரவு வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அதாவது அனுர அலை வந்து இன்னுமே வந்து பலமாகத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து வீசிக்கொண்டிருக்குது. இதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போறீங்கள், என்ன விதமான மாற்று அரசியலை முன்வைக்க போறீங்கள், எப்படி வந்து தமிழ் மக்களுடைய மனங்களை வந்து கவர போறீங்கள், அல்லது என்னதான் செய்ய போறீங்கள்? ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தேசிய மக்கள் சக்தி கட்சியோ அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளோ எவராக இருந்தாலும்
ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பினம், நாங்கள் மக்கள் மத்தியில் போகணும், மக்கள் மத்தியில் இறங்கி போகணும், மக்களை கவரணும், மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கணும் தான் எல்லாருமே கண்ணும் கருத்துமா இருப்பினம். எனவே அரசியல்ன்றது ஒரு போட்டி களம் தானே. எனவே ஒவ்வொருத்தருமே கடுமையாக முயற்சி செய்வினோம். அந்த வகையில் இது ஜனாதிபதி எடுத்த முயற்சி. நேற்றைய கூட்டம் இதுக்கு எதிராக எங்களுடைய கட்சிகள் என்ன செய்ய போயினோம், அதை விட புதுசாக உருவாக்கப்படும் அரசியல் அமைப்பில் இன்ன விதமான தீர்வு தான் இருக்கும்ன்றதை இதை விட வெளிப்படையாக யாராலும் சொல்ல முடியாது. இதை விட வெளிப்படையாக ஜனாதிபதியால் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இவ்வளோத்தையும் சொல்லி போட்டு நாளைக்கு இனி சொல்ல போகிறதில்லை, இனி மாற்றி சொல்ல போகிறதில்லை, நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்போம், போலீஸ் அதிகாரம் தருவோம், தனி ஒரு போலீஸ் பிரிவை உங்களுக்குண்டே தாரம், காணி அதிகாரம் தாரம் என்று சொல்லி இனி சொல்ல போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் போன முறை யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியக்கையும் சரி அல்லது நேற்று உரையாற்றியக்களையும் சரி சொன்ன விஷயம் இதுதான். அவர் என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னால், கடந்த காலத்தில் நடந்த யுத்தங்கள் மற்ற எல்லா அரசியல் தவறுகளுக்கும் அந்த பழைய அரசியல்வாதிகள்லாம் காரணம், நாங்கள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டோம், இப்போ சாமானிய மக்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்களும் நீங்களும் ஒன்றுதான், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், பழச எல்லாத்தையும் விடுவோம், போனதெல்லாம் போகட்டும் என்று சொல்லி சுருக்கமாக சொல்லியிருக்கார். இந்த கருத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணுமா இல்லையான்றது அடுத்தடுத்த தேர்தல்களில் தெரிய வரும். அடுத்தடுத்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பெறப்போகிற வாக்குகளை வச்சுக்கொண்டு எங்களால் கணிக்க முடியும் ஜனாதிபதி அவர்களுடைய அரசியலை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி. எனவே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் விழித்தெழுந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். உங்களால் முடியுமா முடியாதா? சரி, ஒரு கசப்பான உண்மை என்று சொல்கிறேன். இப்போ ஒரு குழப்பமான நிலைமை தான் இருக்குது. ஜனாதிபதி ஒரு பக்கம் அப்படி சொல்கிறார், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இப்படி சொல்லினோம். எனவே இதில் ஒரு குழப்பம் தானே இருக்குது. இதுக்கு நான் ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறேன். ஒரு கசப்பான உண்மை இருக்குன்னு சொன்னால், தக்கன பிழைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது உலகத்தில். எதுக்கு தகுதி இருக்கோ, எந்த கொள்கைக்கு தகுதி இருக்கோ, எந்த கட்சிக்கு தகுதி இருக்கோ, எந்த கருத்துக்கு தகுதி இருக்கோ அதுதான் நின்று நிலைக்கும் காலத்தால். அதைத்தான் சொல்கிறது தக்கன பிழைக்கும் என்று சொல்லி. இப்போ இந்த விஷயத்தில் ஜனாதிபதி சொல்கிறது நின்று நிலைக்குமா அல்லது எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் சொல்கிறது நின்று நிலைக்குமான்றதை காலம்தான் தீர்மானிக்கும். தக்கன பிழைக்கும், தக்கன மட்டும்தான் பிழைக்கும். කාලයක්තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්දට ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விருப்பம். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம்.